அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறார். ஆளுநர் RN ரவியை நேரில் சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது குறித்தான அண்மை செய்தியையும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக புகார் மனு அளிப்பதற்காக சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது வருகை தந்து இருக்கிறார். இவரோடு முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, தங்கமணி, அதே போல வேலுமணி, CV சண்முகம், ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த சந்திப்பானது 20 நிமிடம் முதல் அரை மணி நேரம் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து திமுக அரசிற்கு அவருடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் வரக்கூடிய 12ஆம் தேதி கூட தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டமும் நடைபெற இருப்பதாக அவர் அறிவித்து இருந்தார். இதற்கிடையே தற்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு ஆளுநரை சந்தித்து திமுக அரசுக்கு எதிராக புகார் மனுவை அளிக்க இருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போதைப் பொருளுக்கு தேவையான வேதிப்பொருட்களை கடத்தியது தொடர்பாக டெல்லியில் வைத்து 3 பேரை போலீசார் கைது செய்து இருந்தார்கள். இந்த களத்தில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கை தேடும் பணியிலும் ஈடுபட்டு இருந்தார்கள். இதற்கிடையே நேற்றைய தினம் கூட அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். மேலும் பார்த்தோம் என்றால் ஜாஃபர் சாதிக்கும் திமுகவிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவருடைய கண்டனங்களையும் பதிவு செய்து விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். அதே போல இந்த பிரச்சனைக்கு, இந்த விவகாரத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பொறுப்பேற்றுக் கொண்டு பதவி விலக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் வலியுறுத்தி இருந்தார். இதற்கிடையே தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிப்பதாகவும் திமுகவினருக்கு அதற்கு உடனடியாக இருப்பதாகவும் அதே போல உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு ஆளுநர் RN ரவியை சந்தித்து இது தொடர்பாக திமுக அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி புகார் மனு அளிப்பதற்காக தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து இருக்கிறார். இவரோடு முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, வேலுமணி, தங்கமணி, CV சண்முகம், ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.